46 ° கொளுத்துற வெயில்ல நடு ரோட்ல டிராஃபிக்ல என்னைக்காவது சிக்கி தவிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. எல்லாரும் ஒரு தடவையாவது அதை அனுபவிச்சிருப்போம். ஆமா. உங்க கார்ல ஏசிய ஃபுல்லா வச்சிருந்தாலும் அந்த வெக்கையும் அனலும் கண்ணாடியை தாண்டி உங்களை தாக்கும் இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு மூச்சு முட்டுங்கிற சூழ்நிலையில உங்களுக்காக ஒரு உணவையோ அல்லது நீங்க ஆர்டர் செஞ்ச ஒரு பொருளையோ ஒரு 2 வீலர்ல சுமந்துட்டு வர ஒரு நபரோட நிலைமை என்னன்னு எப்போவாவது நீங்க ஏதாவது ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம அலச போற இந்த முழு விஷயத்துக்கான தொடக்க புள்ளி. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம ஏப்ரல் 2026ல கவுண்டர் கரன்ஸ் தளத்துல உத்கர்ஷ் மிஸ்ரா எழுதின த அல்காரிதம் டசன்ட் நோ இட்ஸ் 46 ° அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டுரையை தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த தலைப்பே ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கு பாருங்க. அல்காரிதத்துக்கு 46 ° வயல்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு வியர்க்காது, அது வெறும் ஒரு கம்ப்யூட்டர் கோடு அவ்வளவுதான். ஆனா அந்த கோடுக்கு பின்னாடி உருகிட்டு இருக்கிற மனிதர்களோட நிலைமை ரொம்ப மோசம். ரொம்ப ரொம்ப மோசம். நிலைமை எவ்வளவு சீரியஸ்னு பாத்தீங்கன்னா, இப்போ மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஒடிஷா, தெலங்கானான்னு 6 மாநிலங்கள்ல ஒரே நேரத்துல வெப்ப அலை, அதாவது ஹீட்வேவ் எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கு. ஆமா. இந்திய வானிலை ஆய்வு மையமான IMT ஏப்ரல் முதல் ஜூன் 2026 வரைக்கும் இயல்பை விட அதிகமான வெப்ப அலை வீசுன்னு ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இந்த ஒரு பயங்கரமான சூழல்ல தான் ஐஃபேட், அதாவது இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஆப் பேஸ்டு டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தொழிலாளர் அமைச்சகத்துக்கு ஒரு அவசர கடிதமே எழுதியிருக்காங்க. சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 கீழ் இந்த கிக் தொழிலாளர்களுக்கு, அதாவது இந்த ஆப் மூலமா வேலை செய்யறவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு அவங்க கேட்கறாங்க. ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அரசாங்க தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்ல. ஒரு பெரிய மௌனம் தான் நிலவுது. கரெக்ட். நேர்களே, நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஏதோ ஒரு சாதாரண பருவநிலை மாற்றத்தை பத்தின பிரச்சனை மட்டும் கிடையாது. ஆமா, இது தொழில்நுட்பமும் சட்டமும் எப்படி சௌகரியமா இந்த தொழிலாளர்களோட வலிய கண்டுக்காம இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான பார்வை. இப்போ வெயில்ங்கிறது உங்களுக்கும் எனக்கும் அதை டெலிவரி பண்றவருக்கும் பொதுவான ஒண்ணுதான். ஆனா இந்த கிக் தொழிலாளர்கள் மட்டும் ஏன் இதுல இவ்வளவு மோசமா பாதிக்கப்படுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் கட்டுரையில் உள்ள சில டேட்டாவை படிக்கும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. எந்த டேட்டா சொல்றீங்க? அந்த நிதி ஆயோக் டேட்டாவா? ஆமா, அதேதான். நிதி ஆயோக் கணிப்புப்படி இப்போ இந்தியாவுல சுமார் 7.7 மில்லியன் கிக் தொழிலாளர்கள் இருக்காங்க. 7.7 மில்லியன். அது மட்டும் இல்லாம 2029-30க்குள்ள இந்த எண்ணிக்கை 23.5 மில்லியனா உயரும்னு அவங்க கணிச்சிருக்காங்க. வாட்? 23.5 மில்லியனா? ஆமா. இத இன்னும் கொஞ்சம் பரந்த அளவுல உலக வங்கியோட தரவுகளோட இறைச்சு பாருங்க. இந்தியாவின் ஒட்டுமொத்த உழைப்பாளர்கள்ல 75% பேர், அதாவது சுமார் 380 மில்லியன் மக்கள் நேரடியாக வெப்பத்தை எதிர்கொள்ளும் வேலைகளையே நம்பியிருக்காங்க. மை காட், 380 மில்லியன் மக்களா? அது ஒரு பிரம்மாண்டமான நம்பர். ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ சாதாரணமா வெயில்ல வேலை செய்யற மற்ற கூலி தொழிலாளர்களுக்கும் இந்த கிக் தொழிலாளர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? நல்ல கேள்வி. அதாவது கிக் வேலைனா அவங்களுக்கு தானே பாஸ். வெயில் தாங்கலைன்னா அவங்க சிம்பிளா ஆப் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே. இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? இங்கதான் மிகப்பெரிய மாயையே இருக்கு. அவங்க நினைச்ச நேரத்துல ரெஸ்ட் எடுக்கலாங்கிறது அது ஒரு தியரி மட்டும்தான். ஆனா பிராக்டிக்கலா அவங்க எப்படி முடக்கப்படுறாங்கன்னு சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. இப்போ டெல்லி, ஹைதராபாத் மாதிரியான நகரங்கள்ல ஜூன் மாசத்துல 42 முதல் 46 ° வரை வெப்பம் கொளுத்துது. சாதாரணமா காத்துல இருக்கிற வெப்பத்தை விட சாலைகள் இருக்கிற தார் அந்த வெப்பத்தை அப்படியே உள்வாங்கி அந்த இடத்த ஒரு அடுப்பு மாதிரி மாத்திடும். ஆமா, நம்ம ஊர்ல டிராபிக் சிக்னல்ல நிக்கும் போதே அந்த அனல் கால்ல அடிக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த நிலைமையில ஒரு தொழிலாளி வெக்க தாங்க முடியாம ஒரு நிழல் தேடி வண்டியை நிறுத்தி தனக்கு வர்ற ஒரு ஆர்டரை நிராகரிச்சாருன்னா அடுத்த வினாடி அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? அவரோட ரேட்டிங்கை குறைக்குமா? ரேட்டிங்கை குறைக்கிறது மட்டும் இல்ல, அவரோட அக்செப்டன்ஸ் ரேட் குறைஞ்சிடும். அதனால அல்காரிதம் அவரை ஒரு மோசமான தொழிலாளின்னு கணிச்சு அடுத்தடுத்த ஆர்டர்களை அவருக்கு கொடுக்காம வேற யாருக்காவது கொடுத்துடும். அடப்பாவமே. அது அவர் வெயிலுக்கு பயந்து ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா அன்னைக்கு நாள் பூரா அவருக்கு வருமானமே வராத அளவுக்கு அந்த அல்காரிதம் அவரை தண்டிச்சிடும். இதுதான் நிதர்சனம். இத கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த ஆப் அல்காரிதத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு ஈவிரக்கமற்ற மேலாளர், லைக் ஒரு ரூத்லெஸ் இன்விசிபிள் மேனேஜர் அப்படின்னு தான் சொல்லணும். மிகச்சரியான ஒப்புமை.
இல்ல ஒரு மனித மேலாளரா இருந்தா 46 டிகிரி வெயில்ல வியர்த்து விறுவிறுத்து தவிக்கிற ஒரு தொழிலாளிய பார்த்தா சரிப்பா கொஞ்ச நேரம் நிழல்ல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லுவா. ஆனா இந்த கம்ப்யூட்டர் கோடுக்கு அந்த மனிதாபிமானமே கிடையாதுல்ல. வெயில காரணம் காட்டி ஆர்டரை கேன்சல் பண்ணா உடனே பெனால்டி போடுது. இது ஒரு மிகப்பெரிய ட்ராப். ஆமா. அல்காரிதம் அப்படிங்கிறது உணர்வுகள் ஒரு கணித சமன்பாடு. அது எப்பவுமே தொழிலாளர்களை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்க ஒரு மறைமுக அழுத்தத்தை, அதாவது ஒரு அல்காரிதமிக் பிரஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தொழிலாளர்களை பொறுத்தவரை வெப்பம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இயற்கையான இடர்பாடு கிடையாது. அது அவங்க வேலையில இருக்கிற தினசரி ஆபாயம், அதாவது ஆக்குபேஷனல் ரிஸ்க். ஓகே, இப்போ எனக்கு அந்த தொழிலாளர்கள் படுற கஷ்டம் புரியுது. அப்போ அந்த ஐஃபேட் அமைப்பு சொல்ற கோரிக்கைகள் என்னென்ன? அவங்க என்னதான் எதிர்பார்க்கறாங்க? அவங்களோட கோரிக்கைகள் ரொம்பவே அடிப்படையானதுதான். இப்போ இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அல்லது சிவப்பு எச்சரிக்கை விடும்போது தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய குளிர்ச்சி இடைவேளைகள், அதாவது பெய்ட் கூலிங் பிரேக்ஸ் தரப்படணும்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம், இதை நான் வேற மாதிரி பார்க்கறேன். இப்போ ஊதியத்தோட கூடிய இடைவேளைகள்னா வெயில்ல ஓய்வெடுக்கிற நேரத்துக்கும் சம்பளம் வேணும்னு கேக்குறாங்க, ரைட்? ஆமா. ஆனா இந்த நிறுவனங்கள் எல்லாமே லாப நஷ்டத்துல ரொம்ப நூல் இழையில தானே இயங்கிட்டு இருக்கு. தொழிலாளிக்கு ஓய்வு நேரத்துல சம்பளம் கொடுத்தா அந்த சும்மா கடைசிய உணவை ஆர்டர் பண்ற உங்களையும் என்னையும் மாதிரி வாடிக்கையாளர்கள் தலையில தானே விழியும். இது பொருளாதார ரீதியா சாத்தியமா? இது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனா நீங்க இதை வெறும் வியாபார கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்க கூடாது. ஒரு மனிதனோட உயிர், அவனோட அடிப்படை சுகாதார உரிமை அப்படிங்கிற தளத்துல இருந்து பார்க்கணும். அதுவும் சரிதான். வாடிக்கையாளர்களுக்கு ஒரு 10 ரூபாய் டெலிவரி சார்ஜ் அதிகமாகும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒருத்தரை 46 டிகிரியில மயங்கி விழுகிற வரைக்கும் வேலை வாங்கலான்னு எந்த பொருளாதார விதியும் சொல்லலையே. உண்மைதான், கண்டிப்பா சொல்லல. இது தவிர அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த தீவிரமான வெயில்ல ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ணா அல்காரிதம் பெனால்டி போடக்கூடாது, ஐடியா பிளாக் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்க. அப்புறம் பிளாட்ஃபார்ம் மையங்கள்ல குடிநீர் மற்றும் ORS கட்டாயமா இருக்கணும்னு கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு மனிதனுக்கு தேவையான மிக மிக அடிப்படையான விஷயங்கள் மாதிரி தான் இருக்கே. தண்ணி, நிழல், வெயில்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட், இதுக்காகவோ போய் அவங்க அரசாங்கத்துக்கிட்ட போராடணும்? என்ன குடும்பம் இது? அரசாங்கம் இதுக்கு எந்த வழிகாட்டுதலுமே கொடுக்கலையா என்ன? இல்ல வழிகாட்டுதல்கள், அதாவது அட்வைசரிஸ் நிறையவே இருக்கு. ஓ, இருக்கா? ஆமா. உதாரணமா ஜூலை 2025ல தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதாவது NDMA ஒரு வழிகாட்டுதலை வெளியிட்டது. அதுல மதியம் 12 மணி முதல் 4 மணி வரை வெளிப்புற வேலைகளை கட்டுப்படுத்தணும், தொழிலாளர்களுக்கு நிழல், தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி தரணும்னு ரொம்ப தெளிவாவே பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. இங்குதான் எனக்கு ஒரு கோபம் வருது. இப்போ அரசாங்கம் தான் ரொம்ப தெளிவா வழிகாட்டுதல் கொடுத்துருச்சே, அப்புறம் ஏன் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை பின்பற்றுவதில்லை? இதுல அரசாங்கத்தை நம்ம ஏன் குறை சொல்லணும்? அரசாங்கம் சொன்னதை மதிக்காத நிறுவனங்கள் மேல தானே தப்பு. நீங்க கேக்குறது லாஜிக் தான். ஆனா சட்டத்துல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. பரிந்துரை, அதாவது அட்வைசரி அப்படிங்கிறதுக்கும் சட்டம் அப்படிங்கிறதுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய மலையளவு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? NDMA கொடுத்தது வெறும் அட்வைஸ் தான். அத மீறினா நிறுவனங்களுக்கு எந்த அபராதமும் கிடையாது, ஜெயில் தண்டனையும் கிடையாது. ஓஹோ, அப்போ சட்டப்படி தங்களை ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல தான் நிறுவனங்கள் இதை கண்டுக்காம விடுறாங்களா? அப்பட்டமான உண்மை அதுதான். லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு இயங்குற இந்த பிளாட்ஃபார்ம் நிறுவனங்கள் NDMAயின் வழிகாட்டுதல்களை படிச்சு பார்த்துட்டு, ஓ இது வெறும் அட்வைஸ் தானா, அப்போ இதை கடைப்பிடிக்கலன்னா நமக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு அதை அப்படியே குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க. ச்சே, என்ன ஒரு மோசமான மனநிலை இது. சட்டம் கட்டாயப்படுத்தாத வரைக்கும் எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் தானா முன் வந்து தன்னோட லாபத்தை குறைச்சுக்கிட்டு தொழிலாளர்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்காது. ரொம்ப சோகமான உண்மை. சரி, நம்ம ஊர்ல தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. உலக நாடுகள்ல இதையெல்லாம் எப்படி கையாள்றாங்க? அங்கேயும் இதே மாதிரி தானா? இல்ல உலக நாடுகள் நிறையவே மாறிட்டாங்க. சில நாடுகள்ல இதுக்கான கடுமையான சட்டங்களே இருக்கு. உதாரணத்துக்கு கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் எடுத்துக்கோங்க. அங்க என்ன பண்றாங்க? அங்க ஜூன் 15 முதல் செப்டம்பர் 15 வரையிலான காலகட்டத்துல காலை 10 மணி முதல் மதியம் 3:45 மணி வரை வெளிப்புற கட்டுமான பணிகளுக்கு முற்றிலுமாக தடை விதிச்சிருக்காங்க. இத மீறினா தொழிலாளர் ஆய்வுகள் மூலமாக மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். நிஜமாவா? கத்தார், UAE மாதிரியான பாலைவன நாடுகள்லயே தொழிலாளர்கள் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறாங்களா? இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. சரி, மேற்கத்திய நாடுகள்ல எப்படி இருக்கு? இப்போ ஸ்பெயின் நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வானிலை மையம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கைகளை விடுக்கும்போது வெளிப்புற வேலைகளுக்கு தடை விதிக்கிறது சட்டப்படியான கட்டாயம்.
ஓகே. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை தாண்டும் போதே தொழிலாளர்களுக்கு நிழல் மற்றும் நீர் வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதுவே 35 டிகிரி செல்சியஸை தாண்டிருச்சுன்னா கட்டாயமா 10 நிமிடம் ஓய்வு வழங்கப்படணும்னு சட்டம் இருக்கு. ஒரு நிமிஷம் 26 டிகிரி செல்சியஸா? 26 டிகிரினா நம்ம ஊர்ல அது குளிர்காலம். காலையில பனி மூட்டத்தோட இருக்குமே அந்த டெம்பரேச்சர். அதுக்கே கலிபோர்னியால தண்ணீர் நிழல் கட்டாயமா? ஆமா. நாமெல்லாம் வெயிலுக்கு மரத்து போய் 46 டிகிரிங்கிறது வெறும் சம்மர் சீசன் தானேன்னு ரொம்ப கேஷுவலா கடந்து போயிட்டு இருக்கோமா? நம்மளோட உடல் அமைப்பு கொஞ்சம் வெப்பத்தை தாங்கக்கூடியதுதான். ஆனா தொடர்ச்சியா 40 டிகிரிக்கு மேல உடற்பயிற்சி மாதிரி உடல் உழைப்ப கொடுக்கும்போது அது மனித உடலோட பயாலஜிய சீர்குலைச்சிடும். இது கலிபோர்னியாவோ இந்தியாவோ மனித உடல் ஒண்ணுதான். கரெக்ட். அது மட்டும் இல்லாம பிரான்ஸ், தென் கொரியா, சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகள்ல பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களுக்கென்றே பிரத்யேகமான சட்டங்கள் இருக்கு. அவங்கள சும்மா சுயதொழில் செய்பவர்கள்னு சொல்லி தட்டி கழிக்க முடியாது. சரி, உலக நாடுகள் ஒரு புறம் இருக்கட்டும். அவங்க வளர்ந்த நாடுகள். நம்மூர்ல, குறிப்பா உள்ளூர்ல நமக்கு ஏதாவது ஒரு சின்ன முன்னுதாரணமாவது இருக்கா? இந்த நிலைமையை மாத்தவே முடியாதா? நல்ல வேளையா ஒரு சின்ன நம்பிக்கை வெளிச்சம் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அப்படியா? என்ன அது? ஜூன் 2025ல சென்னை மாநகராட்சி, அண்ணா நகர் மற்றும் கே நகர்ல கிக் தொழிலாளர்களுக்காக இந்தியாவின் முதல் குளிர்சாதன வசதி கொண்ட ஓய்வறைகளை, அதாவது ஏர் கண்டிஷன்ட் ரெஸ்ட் லவுஞ்சஸ திறந்து வச்சாங்க. வாவ்! ஏசி போட்ட ரெஸ்ட் ரூமா? இது சூப்பரா இருக்கே. ஆமா, சுமார் 25 பேர் அமரக்கூடிய அந்த இடங்கள்ல குடிநீர், மொபைல் சார்ஜ் பண்ற பாயிண்ட்டுகள், சுத்தமான கழிப்பறைகள்னு எல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காங்க. அவங்க நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு போலாம். இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத ஒரு பாலைவனத்துல கிடைச்ச சின்னஞ்சிறு சோலைன்னு சொல்லலாம். ஆனா இதுல எனக்கு ஒரு லாஜிக் இடிக்குதே. என்ன லாஜிக்? நீங்க முதல்ல கொடுத்த டேட்டா படியே பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 8 லட்சம் கிக் தொழிலாளர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெறும் 25 பேர் உட்காரக்கூடிய 2 அறைகள் இந்த 8 லட்சம் பேரோட தேவைக்கு எப்படி போதுமானதா இருக்கும்? இது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி இல்லையா? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இது ஒரு மிக மிகச் சிறிய முன்னெடுப்பு தான். ஆனா இந்த திட்டம் எதை நிரூபிச்சிருக்குன்னா, ஒரு உள்கட்டமைப்பை உருவாக்குவது நடைமுறையில சாத்தியமே அப்படிங்கறத காட்டியிருக்கு. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆனா இதுல நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான அரசியல் பொருளாதார கேள்வி ஒண்ணு இருக்கு. என்ன அது? க்காக உழைக்கிற தொழிலாளிகளுக்கு பொதுமக்களான நம்மளோட வரிப்பணத்துல இயங்குற மாநகராட்சியே ஏன் வசதிகளை செஞ்சு தரணும்? அடா, இது நான் யோசிக்கவே இல்லையே. லாபத்தை அனுபவிக்கிறது கார்ப்பரேட் கம்பெனி, ஆனா அதுக்கான உள்கட்டமைப்பு செலவு அரசாங்கம் நம்ம தலையில கட்டுதா? இது என்ன நியாயம்? அதனாலதான் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொறுப்பை நிறுவனங்கள் மேலதான் திணிக்கணும். மாநகராட்சி 1-2 இடங்கள்ல கட்டித் தருவது ஒரு தற்காலிக பைலட் திட்டமா இருக்கலாம். ஆனா இதுவே நிரந்தர விடையாகாது. இந்த இடைவெளியை தான் IFATT சுட்டி காட்டுறாங்க. நிறுவனங்கள் பொறுப்பெடுக்கணும்னு. சரி, சட்ட ரீதியான கட்டாயிரம் நிறுவனங்கள் மேல வரணும்னு சொல்றீங்க. ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்களை கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்துல ஒரு புது சட்டத்தை கொண்டு வரணும்னா அதுக்கெல்லாம் பல வருஷங்கள் ஆகுமே. அதுவரைக்கும் இந்த தொழிலாளர்கள் வெயில் அப்படியே கருக வேண்டியதானா? இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நாம பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா புதிய சட்டங்கள் எதுவும் தேவையில்ல. இதுக்கான சட்ட கருவிகள் ஏற்கனவே நம்ம கையில தான் இருக்கு. வாட்? என்ன சொல்றீங்க? சட்டங்கள் ஏற்கனவே இருக்கா? பின்ன ஏன் அதை பயன்படுத்தல? 2020ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சமூக பாதுகாப்பு சட்டம், அதாவது கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020, கிக் தொழிலாளர்களை முதன்முறையா ஒரு தனிப்பிரிவா அங்கீகரிக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாம ஆப் நிறுவனங்கள் தங்களோட லாபத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து தொழிலாளர்களுக்கான ஒரு நிதியத்தை உருவாக்கணும்னு அந்த சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சட்டம் இருந்து ஃபண்ட் உருவாக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஏன் இன்னும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல? இது ரொம்ப குழப்பமா இருக்கே. சட்டம் இருக்கு, ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான விதிகள், அதாவது ரூல்ஸ் இன்னும் முழுமையா வகுக்கப்படல. குறிப்பா வெப்ப பாதுகாப்பு பத்தின எந்த விஷயமும் அதுல இல்ல. அப்போ அது எப்படி மாத்துறது? மறுபடியும் பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணணுமா? தேவையே இல்ல. இத ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஒரு சாதாரண நிர்வாக அறிவிப்பு, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் மூலமாவே இதை செஞ்சிடலாம். வெறும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போதுமா? ஆமா. எப்படி ESI, EPF அரசாங்கம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமா கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இந்த வெப்ப பாதுகாப்பையும் இந்த 2020 சட்டத்துல இணைச்சிட முடியும். இதுக்கு நாடாளுமன்றத்துல போய் ஓட்டெடுப்பு நடத்தி ஒப்புதல் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதை ஏத்துக்கவே முடியல. ஒரு சின்ன அரசாணை வெளியிட்டா தீரக்கூடிய பிரச்சனையா இது? இதுக்காகவா 8 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலையும்
77 லட்சம் பேர் இந்தியா முழுக்கவும் வெயில்ல துடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுதான் நிதர்சனம். மாநில அரசுகள் கூட சில முயற்சிகளை எடுத்திருக்காங்க. உதாரணமா ராஜஸ்தான்ல 2023ல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. கர்நாடகாவுல 2024ல ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாநிலங்கள்ல வெயில்ல இருந்து பாதுகாப்பு கிடைச்சிருக்கா? துரதிர்ஷ்டவசமா இல்ல. இந்த ரெண்டுலயுமே கிக் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு பத்தி பேசுறாங்களே தவிர, இந்த வெப்ப பாதுகாப்பு ஹீட் ஸ்பெசிபிக் ப்ரொடெக்ஷன்ஸ் பத்தி எந்த பதிவுமே இல்ல. இது ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. அதனால இவங்கள பாதுகாக்கிற கட்டமைப்பு நம்மகிட்ட ரெடியா இருக்கு. ஆனா அத பயன்படுத்துற அரசியல் ரீதியான முடிவுகள் தான் இன்னும் எடுக்கப்படல. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம பார்வை எவ்வளோ குருடா இருக்குன்னு தோணுது. ஒரு சாதாரண மூடிய தொழிற்சாலையில மிஷின்ல ஏதாவது அபாயம்னா உடனே ஃபேக்டரி சட்டம் பாயுது. லேபர் இன்ஸ்பெக்டர் வந்து கேள்வி கேட்கிறார். ஆமா, கரெக்ட். ஆனா அதே தொழிலாளி 46 டிகிரி வெயில்ல ஒரு 2 வீலர்ல நடு ரோட்ல போகும்போது இது அவனோட தனிப்பட்ட பிரச்சனை, அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கம்பெனிகள் கை கழுவுறது எந்த விதத்துல நியாயம்? இந்த ஆப் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாலைகள் எல்லாமே ஒரு திறந்தவெளி தொழிற்சாலை தானே. அருமையான பாயிண்ட். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. வெப்பம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு தொழிலாளியோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. அது ஒரு தொழிலாளர் உரிமை பிரச்சனை. கண்டிப்பா. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா NDMA 2025ல கொடுத்த அறிவுறுத்தல பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் ஒரு கட்டாய விதியா மாத்தணும். சென்னை மாநகராட்சி கட்டி கொடுத்த மாதிரி ஓய்வு மையங்கள் வெறும் பைலட் திட்டமா இல்லாம பிளாட்ஃபார்ம் நிறுவனங்கள் செலுத்துற செஸ் வரியை கொண்டு விரிவான நிரந்தர திட்டமா மாறணும். அதாவது கம்பெனிகள் லாபத்திலிருந்து வரி கட்டணும், அந்த காசுல அரசாங்கம் நாடு முழுக்க அவங்களுக்கு ஓய்வறைகளை கட்டித்தரணும். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, இங்க டெக்னாலஜியை கொண்டும் ஒரு தீர்வு கொண்டு வர முடியும். அது எப்படி? இப்போ வானிலையோட வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது, உதாரணமா IMD டேட்டா மூலமா வெயில் 42 டிகிரியை தாண்டிடுச்சுன்னு ஆப்புக்கு தகவல் போனா, அல்காரிதத்தோட ரேட்டிங் சிஸ்டம் தானாவே முடங்கணும், ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகணும். ஓ, அதாவது ஆப்லயே அவங்களுக்கு பெனல்டி விழாத மாதிரி செட் பண்ணிடணுமா? ஆமா. அந்த நேரத்துல ஒரு தொழிலாளி ஆர்டரை கேன்சல் பண்ணா பெனால்டி விழக்கூடாது. எந்த ஒரு நிறுவனமும் தன்னோட ஆப் விதிகள் மூலமா இந்த சட்டத்தை மீற முடியாதுங்கிற நிலைமை வரணும். தொழில்நுட்பம் உருவாக்குன பிரச்சனைய நாம தொழில்நுட்பத்தை வச்சேதான் சரி செய்யணும். மிக தெளிவா சொல்லிட்டீங்க. நேர்களே, இன்னைக்கு நாம விவாதிச்சது ஏதோ நாளைக்கு மழை வருமா வெயில் அடிக்குமான்னு சொல்ற சாதாரண வானிலை அறிக்கை கிடையாது. ஆமா, இது மனித உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். சுமார் 7.7 மில்லியன் உழைக்கும் கரங்கள் எப்படி ஒரு உணர்வே இல்லாத அல்காரிதத்துக்கும் சட்டம் இயற்ற தயங்குற ஒரு அமைப்புக்கும் 46 டிகிரி வெயில்ல நசுக்கப்படுறாங்க அப்படிங்கறத தான் நாம ரொம்ப ஆழமா பார்த்தோம். அல்காரிதத்துக்கு 46 டிகிரி வெயில்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு வியர்க்காது, அதுக்கு மயக்கம் வராது. ஆனா அந்த அல்காரிதத்தை உருவாக்கின மனிதர்களுக்கும் அதை நிர்வகிக்கிற அரசாங்கத்துக்கும் அது தெரியணும் இல்லையா? கண்டிப்பா தெரியணும். அது சட்டம்தான் கற்பிக்கணும் அப்படிங்கிற மிக ஆழமான கருத்தை இந்த கட்டுரை பதிவு செஞ்சிருக்கு. கரெக்ட். உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது நாம யூஸ் பண்ற டெக்னாலஜிய எவ்வளவு மனிதாபிமானம் கொண்டதா மாத்திரம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. சூப்பரா சொன்னீங்க. இறுதியா நேர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். அடுத்த முறை நீங்க உங்க மொபைல் ஆப்ல ஒரு சில்லுன்னு ஜூஸோ இல்ல சூடா ஒரு உணவையோ ஆர்டர் செய்யும்போது உங்க ஸ்கிரீன்ல தெரியற அந்த டெலிவரி நேரத்தை, அதாவது ETA மட்டும் பார்க்காதீங்க. தயவு செஞ்சு அந்த நேரத்துல உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு வெளியே என்ன வெப்பநிலை கொடுத்தது அப்படிங்கறதையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்க. இல்லாத அந்த அல்காரிதத்துக்கு ஒரு கடுமையான சட்டத்தின் மூலமாகவாது மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான தேடலோடு இன்றைய நமது விரிவான அலசலை நாம நிறைவு செய்வோம்.